ஜேர்னல் கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் ஓடது. அதே மாதிரி அடுத்தது வந்து கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் ஓட ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகே, அப்புறம் ஃபோர் ஃபீச்சர் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஃபோர் ஃபீச்சர் இது ரீஇஷ்யூ ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா, ரீஇஷ்யூ மேட் அட் அ லாஸ். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ். அதுக்கு அடுத்தது வந்து ஆமா, இந்த செட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் அந்த சின்ன நோட்ல லைனா எழுதணும் நீங்க. ஓகேவா, அந்த அது எழுதுறீங்களா? அதை மட்டும் எழுதின்னு வரீங்களா அடுத்த கிளாஸ்ல? புரிஞ்சுதா நான் சொன்னது? ஓகே. கீர்த்தனா உங்களுக்கு புரிஞ்சுதா? கீர்த்தனா, நந்தனா, மித்ரா, சிவா இது ஆ அதான் அதான் பேஜ் நம்பர் சொல்லு. பேஜ் நம்பர் 230 இந்த என்ட்ரிஸ் 230. பேஜ் நம்பர் 230. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 236. அப்புறம் 238. அப்புறம் 239. இந்த மாதிரி ஆர்டா இருக்குல்ல, எக்ஸ் என்ட்ரிஸ் தான் சொல்றேன். அப்புறம் இந்த என்ட்ரிஸ் 240. இந்த என்ட்ரிஸ்லாம் நோட்ல எழுதிட்டு கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க படிச்சதுதான். இதோட கண்டினியூஷன் தான் நம்ம இப்ப இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லாம் படிக்க போறோம். சரியா? இதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. பிளஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பிரீமியம் என்ன பண்ணுன்றதும் சொல்லிடுறேன். இந்த பார்ட் 2 அவ்வளவுதான். இந்த அந்த சின்ன நோட்ல அப்டேட் பண்ணிட்டு நல்ல ஒரு மாதிரி ரீகேப் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? அப்டேட் இட் இன் ஸ்மால் நோட் ஃபார் Thursday class. ஓகேவா? இது ஒண்ணு. இப்போ ஆடிட்டிங் வந்து நான் ஒரு ஹெட்ஸ் அப் கொடுக்குறேன். சரியா? சிவா சொல்லுங்க சிவா, ஆடிட்டிங்னா என்ன சிவா? வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? சூப்பர். சூப்பர் சிவா, வெரி குட். ஸோ ஆடிட்டிங்ன்றது பேசிக்கா இட் டாக்ஸ் அபவுட் ஆத்தென்டிசிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் ஃபேர்னஸ். இதெல்லாம் தான் வந்து முக்கியமான ஒரு ப்ராமினன்ட் முக்கியமான பார்ட்ஸ் ஆஃப் அன் ஆடிட்டிங் சொல்லலாம் இல்லையா? அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் பார்க்கறது ஸ்டார்டிங்ல, அதுலேருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா ட்ரில் டவுன் பண்ணி
எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது ஆடிட்டிங். see as a cost auditor நம்ம வந்து எதுல வந்து கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க மித்ரா? காஸ்ட் கண்ட்ரோல் பண்றது. அப்புறம் கீர்த்தனா வேற எதுல கண்ணா? பட்ஜெட்டிங் ஃபோர்காஸ்டிங். ஓகே நந்தனா? என்னம்மா? புரியல. எனக்கு பிரேக் ஆகுது. எனக்கு கேட்கலையா? சாரி கேட்கல எனக்கு. கொஞ்சம் கத்தி சொல்லு. இப்ப கேக்குது. சொல்லுங்க. ரெக்கார்ட்ஸ்லாம் கிளியரா மெயின்டைன் பண்றது. ஓகே. ஆ, நீங்க சொல்லுங்க சிவா. as a காஸ்ட் ஆடிட்டர் என்ன சிவா நம்ம பண்ணணும்? இவங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். இதோட இன்னும் அடிஷனலா ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? சூப்பர் சிவா. வெரி குட். எக்ஸலண்ட். இது வந்து நீங்க இப்ப சொல்றது எல்லாமே வந்து 4 பேர் சொன்னீங்கல்ல வேற வேற பாயிண்ட்ஸ் எல்லாமே கேஸ்ல வந்து எல்லாமே அடங்கியிருக்கு. கேஸ்ன்றது காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட தான் நம்மளது வந்து பேசிக்கான நம்மளுக்கு கைடன்ஸ் பண்ற ஒரு டாக்குமெண்ட். நீங்க சொல்ற நாலு நாலு பேர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுல அடங்கியிருக்கு. இந்த ஆடிட்டிங்ன்ற சாப்டர்ல நம்ம டீடைல்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டு கிவ் யூ a heads up, it also comprises not well. இது வந்து காஸ்ட் ஆடிட்டரோட ரோல் மட்டும் பத்தி பேசல. ஜென்ரலா ஆடிட்டிங் எப்படி வந்தது, எதுக்கு அந்த ஆடிட்டிங் வந்தது, ஆடிட்டிங்கோட ஆரிஜின் வந்து நம்ம இந்தியா தானா இல்ல அதுக்கு முன்னாடியே ஆடிட்டிங் வேற கண்ட்ரில பண்ணிருக்காங்களா? ஸோ ஆடிட்டிங் சப்போர்ட் பண்றதுக்கு நம்மளோட ஆக்ட் என்ன இருக்கு, எப்படிலாம் ரிவைஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட்னு இருக்கு கரெக்டா? எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அந்த எலக்ட்ரிசிட்டி கம்பெனி அக்கௌண்ட், எலக்ட்ரிசிட்டி கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இருக்கு. பேங்கிங்க்கு தனியா உங்களுக்கு வந்து அதுக்கு தனி ஃபார்மேட், அதுக்கு தனியா ஒர்க்கிங் இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனிக்குன்னா அதுக்கு பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் அதுக்கெல்லாம் தனியா வந்து ஒர்க்கிங் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல எவ்வளோ தூரம் நம்மளால ஒரு ஆம், ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, ஃபைனலைஸ் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்கன்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அக்யூரேட்டா பண்ணியிருக்காங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்தென்டிசிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் வந்து ஆடிட்டிங்கோட ஸ்கோப் பேசிக்கா. இந்த பார்ட் ஆஃப் எவாலுவேஷன் ஆடிட்டிங்ல வந்து மெயினா நம்ம பார்க்க வேண்டியது வந்து 3600 to 3200 பிசிலேருந்து ஸ்டார்ட் ஆகி டில் நவ் ஆடிட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வேரியஸ் டைமென்ஷன்ஸ்ல போயிருக்கு. எப்படின்னா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆக்ட் வந்திருக்கு, அப்புறம் வேட்டோடது, அப்புறம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட், அப்புறம் வந்து சென்வர்ட்டோடது. நாங்கெல்லாம் படிக்கும்போது சென்வர்ட் அதெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடுது. இப்போ லா ஆடிட்டிங் ஓட ப்ரொவிஷன்ஸ்லாம் எங்க லே டவுன் ஆயிருக்குன்னா கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 1957 அப்புறம் 2013 இதான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ ஆடிட்டிங் ஓட மேம் டெஃபினிஷன்ஸ்லாம் அப்படியே எழுதணுமா மேம்னா எழுதினா நல்லது, எழுதலைன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ டெய்லர் பேரி, எஃப்ஆர்எம் டிபாலா, ப்ரொஃபசர் மான்கோமெரி, ஷாண்டில்யா, ஸ்பைசர் பெக்லர், இவங்கெல்லாம் ஆடிட்டிங் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆடிட்டிங்ன்றது நான் ஏற்கனவே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணினது நான் எக்ஸாமினேஷன் பண்ணி அண்ட் வவுச்சர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் so as to enable the auditor to satisfy himself that the balance sheet is properly drawn up so as to give a
true and fair view of state of affairs of the business, and whether the profit and loss account gives a true and fair view of the profit and loss account for the financial period. இதான் auditing ஓட ஒரு டெஃபினேஷனோட crux. broader perspective பார்த்தோம் அப்படின்னா இது யார் மெயினா இதோட ஹோல்டு யாருன்னு பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இவங்கெல்லாம் ஜெனரல் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டர்னல் ஆடிட்டிங்க்கு. இவங்க தான் வந்து ஜெனரல் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறது பேசிக்கா எப்படின்னா ஒரு டேட்டாவோட எவிடன்ஸை எப்படி எடுக்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுலேருந்து இன்டர்பிரிட்டேஷன் எப்படி எடுத்துட்டு வரோம், கடைசியா ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றத வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஆடிட்டிங் சப்ஜெக்ட் வந்து யாருக்கு ரொம்ப பொருந்தும்னு சொல்லுங்க? காஸ்ட் அக்கௌண்டன்ட்டா, ஜென்ரலா ஆடிட்டிங்ற வேர்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா, கம்பெனி செக்ரட்டரியா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் இதுக்கு. அதனால தான் நம்மளுக்கு மார்க் இல்ல, பாதிக்கு பாதி தான். ஓகே, இந்த ஆடிட்டிங்ன்றது வந்து நான் எங்களுக்கு இருக்கும்போது 100 மார்க் ஆடிட்டிங். ஆமா, 100 மார்க்ஸ் ஆடிட்டிங். அப்ப கார்ப்பரேட் அக்கௌண்டிங்ன்ற பேப்பரே கிடையாது எங்களுக்கு. ஆடிட்டிங் 100 மார்க்ஸ், 100 மார்க்ஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படி இருந்தது. ஸோ அந்த ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏன் ஆடிட்டிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க, 50 மார்க்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, சிஎம்ஏஸ்க்கு பெரிய ரோலே கிடையாது ஆடிட்டிங்ல. காஸ்ட் ஆடிட்டருக்கு இருக்கே தவிர ஜென்ரலா நான் ஆடிட்டிங் அப்படின்னாலே யாரு சிஏ தானே சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் வந்து அது வந்து ஸ்கோப் ஜாஸ்தி. ஸோ இந்த பர்வியூல 50 மார்க்ஸ் பர்வியூல மேம் இது எப்படி நான் அப்ரோச் பண்ணணும்னா 2 வழி இருக்கு. ஓகேவா? ஒன்னு அப்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து லைக் புக் பேக் எக்ஸசைசஸ். ஓகே, அதே மாதிரி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ், அதாவது எஸ்ஏ கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, எஸ்ஏ அண்ட் ஷார்ட் எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணாலே போதும். அண்ட் இங்கிலீஷ் யாராவது ஆடிட்டிங் முன்னாடி படிச்சிருக்கீங்களா? சிவா, உங்களுக்கு ஆடிட்டிங் இருந்ததா? மித்ரா, ஆடிட்டிங் ஏதாவது நீங்க பை எனி சான்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ரிலேட்டடா? நந்தனா, கீர்த்தனா, உங்களுக்கு இந்த சாப்டர் இட்ஸ் a detailed சாப்டர். ஓகேவா? சிவா, உங்க வாய்ஸ் பிரேக். என்ன சிவா? இது சாரி, பிரேக் ஆகுது. இல்ல, கேக்கல கண்ணா. இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. ம். புக் பேக் மல்டி எம்சிக்யூஸ் நல்லா படிச்சு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த ஷார்ட் எஸ்ஏ क्वेश्चंस இருக்குல, இது ஃபுல்லுத்தையும் இது எல்லாமே கம்ப்ளீட் எடுப்பேன். எஸ்ஏ டைப் எடுப்பேன், அன்சால்வ்டு கேसेस. செட் ஆஃப் படிச்சாலே இந்த சாப்டருக்கு போதும். அதே மாதிரி ஒரு சாப்டருக்கு பின்னாடியும் எஸ்ஏ டைப் क्वेश्चंसும் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது படிச்சா ஆடிட்டிங்க்கு வந்து மோர் than enough, பிளஸ் சஜஸ்டட் ஆன்சர்ஸ் ஓடுது. ஓகே, அப்புறம் மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் ஓடுது. இது படிச்சிருந்தானா மோர் than enough. சரியா? இப்போ நான் இந்த செட்டு தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ண போறேன். define the term auditing, state the benefits at all, distinguish between. கண்டிப்பா நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேக்குறாங்க. சரியா? இந்த மாதிரி ஆடிட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேக்குறாங்க. அப்புறம் இந்த செட் ஆஃப் क्वेश्चंस. ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் வந்து இட்ஸ் a little bit detailed சாப்டர். அடுத்த சாப்டர் வந்து கொஞ்சம் குட்டின்றது எப்படி சொல்றேன்னா டைப்ஸ் ஆஃப் ஆடிட் இருக்கும். ஸ்டாச்சுரி ஆடிட்னா என்ன, காஸ்ட் ஆடிட்னா என்ன, செக்ரட்டரியல் ஆடிட்னா என்ன, அந்த மாதிரி. என்எஃப்ஆர்ஏன்னு சொல்லிட்டு ஒன்னு பாக்குறீங்களா? இந்த ரெண்டு இது ரிப்போர்ட் ஆன் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் நேஷனல். இதுல இருந்து மேண்டேட்டரியா ஒரு क्वेश्चन வருது. மேண்டேட்டரியா ஒரு क्वेश्चन என்எஃப்ஆர்ஏல இருந்து 7.7. சரியா? சோ ஆடிட்டிங் பொறுத்த வரைக்கும் அன்சால்வ்டு கேसेस, புக் பேக் क्वेश्चंस and essay, short essay type questions, fill in the blanks, true or false,
MCQs படிச்சாலே 60 கண்டிப்பா கிராஸ் பண்ணலாம். சரியா? சோ சிவா, உங்களுக்கு ஏதோ ஒரு இயர்ல ஆடிட்டிங் இருந்ததுல சிவா? ஏதோ ஒரு இயர்ல சொன்னீங்களே. ஏதோ ஒரு இயர்ல ஆடிட்டிங் இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல? ஓ, சரி சரி. இப்போ சும்மா கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இருக்கிற மாதிரி இன்னைக்கு நான் எடுக்கிறேன். ஓகேவா? ரொம்ப டீடைல்டா போல. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பார்க்கலாம் நம்ம. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கண்டிப்பா வரும். மித்ரா சொல்லுங்க மித்ரா. நான் கரண்ட் அசெட்ஸ்லாம் என்னது மித்ரா? என்னலாம்? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் என்னலாம்? ம். அதெல்லாம் நான் கரண்ட் அசெட்ஸ். கரெக்ட். கரண்ட் அசெட்ஸ் என்னலாம் கீர்த்தனா? அப்புறம் வெரி குட். நந்தனா நீங்க சொல்லுங்க, கரண்ட் லைபிலிட்டிலாம் என்னலாம்? என்னமா? காதலே விழலக்கண்ணா எனக்கு உண்மை கேட்கலடா. ஏதோ சொல்றாங்களா அவங்க? ரொம்ப மைல்டா ஃபீபிளா கேக்குது. சொல்லுங்க. கரண்ட் லைபிலிட்டினா என்ன? இப்ப கேக்குது. ம். அக்கவுண்ட்ஸ் பேபிள், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். அப்புறம் கரண்ட் லைபிலிட்டினா என்னது? வாட் இஸ் மீன் பை கரண்ட் லைபிலிட்டி? ம். கரண்ட் கரண்டா என்னெல்லாம் பே பண்றது? 1 இயர்க்குள்ள வர லைபிலிட்டிஸ். கரெக்ட். சோ இந்த மூணும் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து கரண்ட் அசெட், கரண்ட் லைபிலிட்டி அதெல்லாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? அதுல வந்து உங்களுக்கு தெரியணும். எதெல்லாம் வந்து கரண்ட் அசெட், கரண்ட் லைபிலிட்டி, இந்த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அதெல்லாம் தெரியணும். இப்ப வந்து ஆடிட்டிங் அப்படின்னு வரும்போது 2 கான்செப்ட்ஸ் இருக்கு. தெர் இஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பேசுறாங்க. அக்கவுண்டிங்னா என்ன, ஆடிட்டிங்னா என்னன்னு சொல்றாங்க. அக்கவுண்டிங்னா என்ன அர்த்தம்னா கலெக்ஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் சம்மரைசேஷன் ஆஃப் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அக்கவுண்டிங். ஆடிட்டிங்ன்றது இஸ் an analytical and critical examination of books of accounts. இது அக்கவுண்டிங்ன்றது டிரான்சாக்ஷன்ஸை வந்து at the time of occurrence. இது வந்து எப்படின்னா இதுதான் chronological ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? ஜேர்னல்ஸ் இட்ஸ் a record of transactions updated in chronological order. ஆடிட்டிங்ன்றது போஸ்ட்மார்ட்டம் எக்ஸாமினேஷன். அக்கவுண்டிங் வந்து மானிட்டரி டேர்ம்ஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க and communicate the financial results through financial statements. Auditing reviews financial records to form an opinion on the authenticity of financial statements. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கவுண்ட் நீங்க பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா ஜேர்னல், அப்புறம் லெட்ஜர்,
ட்ரையல் பேலன்ஸ், ட்ரேடிங், P&L, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ், அப்புறம் ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட். இது ஒரு மேனரா ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவோம். ஆடிட்டிங்கிறது வந்து ஒரு ஒரு ஆடிட்டரோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். ஓகேவா? அவர் வந்து எல்லாத்தையும் ட்ரேடிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம் சிவா? ட்ரேடிங், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோவும் எடுத்துக்கலாம் சிவா. ஓகே, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸும் வரும். ஸோ ஆடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடிட்டர் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஆத்தென்டிசிட்டியை சொல்றது தான் ஆடிட்டிங். அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ரிசல்ட்ஸை சொல்றது தான் அக்கௌண்டிங். ஓகேவா? இந்த மூணுமே புரிஞ்சுதா? அதான் இருக்கா? இதுவும் டவுட் இல்ல. ஓகே. இதுல primary responsibilities of the management towards the shareholders or owners to maintain the financial records in such a manner that financial statement can be prepared from the records. Primary responsibility is of the management towards the shareholders or owners to maintain the financial records. இது அக்கவுண்டிங் ஓட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கும்? பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டின்றது மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஆடிட்டரோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா அவரோட ஒப்பீனியனை வந்து கன்வே பண்ணணும் அப்படின்றது தான் ஆடிட்டிங்கோட மெயின் கிரக்ஸ். இதுல அக்கவுண்டிங்ல வந்து அக்கவுண்டன்ட் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணுமா? நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா இதுவும் இருக்கும். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஜேர்னல்ல ப்ராப்பரா லெஜர்ல கன்வெர்ட் பண்றது, லெஜர்ல இருந்து டிபி போடுறது, இந்த ஒர்க் நாங்க பார்த்துட்டு இருந்தோம் இன்டர்னா இருக்கும்போது. ஆனா ஆடிட்டரா இப்ப என்ன அடுத்த லெவலுக்கு பார்த்தோம்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நாங்களே ஒரு ட்ரூ அண்ட் ஃபேர் அசர்ஷன்ஸ் எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றோம். அப்புறம் அக்கவுண்டிங்ன்றது அக்கவுண்டன்ட் ஒர்க்ஸ் ஃபார் த மேனேஜ்மெண்ட். அக்கவுண்டன்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்றாரு. ஆடிட்டிங்ன்றது ஆடிட்டர் இஸ் an independent person accountable to the owners or shareholders and not to the management. ஆடிட்டர்ன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சனா இருக்கும், accountable to the owners or shareholders and not to the management. அவங்க தான் வந்து இண்டிபெண்டன்ட் பர்சன். அக்கவுண்டிங் வந்து நோ சச் லயபிலிட்டி இஸ் தேர் இன் அக்கவுண்டிங். அக்கவுண்டிங்ல வந்து லயபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சிவா? இப்போ ஆடிட்டிங் ஒரு கேஸ் ஸ்டடி கேக்குறாங்க, there is no such liability is there in accounting கேக்குறாங்க. நீங்க எப்படி சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவீங்க? சிவா பிரேக் ஆகுது. சிவா 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 பிரேக் ஆகுது. சிவா பிரேக் ஆகுது கண்ணா. பிரேக் ஆகி கேக்குது. பாருங்க. இப்ப கேக்குது. சொல்லுங்க. இப்ப உட்காந்து ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்றீங்களா சிவா? ம். சிவா எனக்கு கேக்கலையே சிவா. சிவா உங்க வாய்ஸ் சுத்தமா கேட்கல. இல்லையே கண்ணா. பிரேக் ஆகி கேக்குது. இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. ஆனா நீங்க பேசிட்டே கட் பண்ணிட்டு வாங்க. ஆ ஆ சிவாக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். மித்ரா நீங்க சொல்லுங்க கண்ணா. நோ சச் லயபிலிட்டிஸ் தேர் இன் அக்கவுண்டிங் நீங்க எப்படி பாக்குறீங்க?
அக்கௌண்டிங்ல லயபிலிட்டின்றதே எதுவுமே இல்ல, அக்கௌண்டிங்ன்ற ஃபங்க்ஷன்ல லயபிலிட்டியே இல்லைன்றாங்க. இது எப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்கு எப்படி ஐடியாஸ் வருது இந்த சென்டென்ஸ் எடுத்தா? என்னமா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு liability தேவை. பட் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் நோ சச் liabilityன்றது வந்து என்ன சொல்ற வராங்க அப்படின்னா, அக்கவுண்டிங் ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து ஆஹ் பெரிய பொறுப்புன்றது கிடையாது. ஓகேவா? ஆடிட்டருக்கு தான் பெரிய பொறுப்பு அந்த மாதிரி சொல்ல வராங்க. புரியுதா? See, accountant does not have any responsibility of doing some interpretations on the financial statements he is preparing. கரெக்டா? ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் இல்ல அக்கௌண்டன்ட்டோட வேலை. ஆனா ஒரு ஆடிட்டரோட வேலை என்ன? அந்த கரெக்டா இல்லையா, ஆத்தென்டிசிட்டியா இல்லையா அப்படின்றது பார்த்ததுக்கு கமெண்ட்ரி கொடுக்கும்போது அவர் ஒரு பொறுப்பாகிறார்ல. ஆடிட்டர் வந்து இங்க தப்பா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பா இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து இங்க தப்பா இருக்குன்னு ஒரு டிஸ்க்ளோஸ் பண்றாருன்னா, அப்போ அவர் வந்து தன்னோட ஒப்பீனியனுக்கு அவர் வந்து லயபிலிட்டி எடுத்துக்கிறாருல, பொறுப்பு எடுத்துக்கிறாரு. இது இதனாலதான் தப்பா இருக்குன்னு அடிச்சு இதனாலதான் தப்பா இருக்குன்னு அடிச்சு பேசுறாரு. கரெக்டா? சோ அப்ப என்ன ஆகுறதுன்னு பார்த்தோம்னா, ஆடிட்டர் வந்து he is liable to third parties, he is liable to management, he is liable to shareholders எல்லாருமே. பட் அக்கௌண்டன்ட் அப்படி நினைக்கிறீங்களா? அக்கௌண்டன்ட்டுக்கு எந்த லைபிலிட்டியும் கிடையாது. வருவான், ப்ரிப்பேர் பண்ணுவான், வருவாரு, ப்ரிப்பேர் பண்ணுவாரு, சப்மிட் பண்ணுவாரு, போயிட்டே இருப்பாரு. சரியா? அதான் அக்கௌண்டிங்கோட பார்ட் ஆஃப் இட். இதான் அக்கௌண்டிங் ஆடிட்டிங் ஓடுது. அடுத்தது வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் may not be mandatory for small individuals. Maintenance of accounts may not be mandatory for small individuals or partnership firms under section 44A but could be mandatory under. அதாவது குட்டி குட்டி ஃபார்ம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் சப்போஸ் இங்க எங்கெல்லாம் வந்து 44AB ஓகேவா இருக்கோ, even when and even in case we are maintaining books of accounts in a statutory requirement under this one, but maybe அதாவது இது எதுலயாவது ஒரு கிளாஸ்ல மேண்டேட்டரி இருக்கணும். ஒன்னு இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல மேண்டேட்டரி, இல்ல கம்பெனிஸ் ஆக்ட் படி கண்டிப்பா ஆடிட் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்ன்றது கண்டிப்பா மேண்டேட்டரியா இருக்கும். Accounting is done as per the principles set by Indian accounting standards. Auditing is done as per the principles set in standards on auditing. ஓகேவா? இந்தியன் ஏஎஸ் இது வந்து as per the principles set in standards on auditing. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து டோட்டலா அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங்கோட டிஃபரன்சஸ். ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? சிவா உங்களுக்கு டவுட் இருக்கா? மித்ரா, மித்ரா, நந்தனா, கீர்த்தனா டவுட் இல்ல. சூப்பர். இப்ப இது முக்கியம். அடுத்தது ஆடிட் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி தரேன். ஆடிட் அப்படின்னா, auditing is an independent and systematic examination of evidence underlying the investigation. என்ன நினைக்கிறீங்க கீர்த்தனா? இன்வெஸ்டிகேஷன்ற வார்த்தை உங்களுக்கு என்ன தோன்றுது? ஃபைண்ட் அவுட் சம்திங். ஆடிட்டிங்னா என்ன? ஆடிட்டிங்கும் ஃபைண்ட் அவுட் சம்திங்கா? ஏதாவது ஒரு மார்ஜினல் ஏதாவது டிஃபரன்ஸ் மைண்ட்ல தோன்றதா? ஆடிட்டர் இருக்கார்ல, அவர் வந்து இது நிஜமாலே தப்பா இருக்கும் கரெக்டா இருக்கும்ன்ற கண்ணோட்டத்திலே ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு. அவரோட ப்ரொசீஜர்ஸ் படி ஸ்டார்ட் பண்ணுவார். இன்வெஸ்டிகேஷன் பண்றவர் எப்படி தெரியுமா? நீங்க கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்குப்பா, அதுல இருந்து தான் அவரோட தாட் ப்ராசஸே ஆரம்பிக்கிறது. அப்பனா என்ன அர்த்தம்னா, ஆடிட்டர்ஸ் வெரி மச் ஸ்கெப்டிக்கல்னு சொல்லுவாங்க. அண்ட் சஸ்பீஷியஸ் கிடையாது. பட் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சஸ்பீஷனோட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த த்ரில்லர் சீரீஸ், த்ரில்லர் மூவிஸ்லாம் பாத்திருக்கீங்களா? அது என்ன படம்? விஷாலோட படம் ஒண்ணு. விஷால் துப்பறிவாளன்ல. விஷாலோட ரோல் எப்ப இருக்கும்? எப்ப பாரு அந்த தொப்பியை போட்டுட்டு எதை பார்த்தாலுமே ஒரு ஒரு
அவங்க கிட்ட வந்த இதனாலே பிரச்சனையா வருவாங்க. அந்த குட்டி பையன் வந்து நாய் செத்து போயிடுதுன்னு வரும்போது அவன் ஒவ்வொன்னா யோசிச்சு ஓகே இங்க ப்ராப்ளமா இருக்குமா அங்க ப்ராப்ளமா இருக்கா அவனோட இது இல்லாம எப்படின்னா எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கு, கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ற மென்டாலிட்டியில போறாங்க. ஆனா ஆடிட்டர் அப்படி கிடையாது, காஸ்ட் ஆடிஸ் நம்பர்லும் அப்படி கிடையாது. நம்மள இன்னொன்னு அந்த கண்ணோட்டத்திலயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே கூடாது இங்க தப்பா இருக்குன்ட்டு. நம்ம எப்படின்னா ஸ்கெப்டிக்கலா இருக்கணும். தப்பாவும் இருக்கலாம் கரெக்டாவும் இருக்கலாம், நம்ம வந்து கேஸ் படி ஃபாலோ பண்ணணுன்ற மைண்ட்ல மட்டும் பண்ணணும். அதான் ஆடிட்டுக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்குமான டிஃபரன்சஸ். ஓகே, auditing வந்து it's an independent and systematic examination of evidence underlying the accounting or other data in accordance with the generally accepted auditing practices to ascertain the true and fair view. Investigation may be defined as an examination of accounts and records with a view to ascertain any fact for some special purpose. ஓகேவா, இதோட நான் முடிக்கிறேன், மீனிங்கோட முடிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா மற்ற பாயிண்ட்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் ஆடிட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். சரியா? இந்த இது மட்டும் லைக் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் மட்டும் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வந்து நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? ஓகே ஓகே, தேங்க்ஸ் சிவா, நந்தனா, கீர்த்தனா. நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். நாளைக்கு 7 to 8 இதே டைம். சிவாக்கு நான் ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேன். ஒருவேளை வேற ஏதாவது டைம் மாறிடுதுன்னா நான் அப்டேட் பண்றேன். டைம் மாறாது, எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா. ஆக்சுவலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன், பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட்டேன்னா ஈஸியா இருக்கும்னு பார்க்குறேன்.